திருக்குறள் சமண புத்த மதங்களின் பார்வையிலிருந்து எப்படி மாறுபடுகிறது என்பதையும் விரிவாக காண்போம். திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து அந்த நூல் சமண அல்லது புத்த மதங்களின் நாத்திக கடவுள் இல்லை என்ற பொருள் அல்ல, படைப்புக் கடவுள் இல்லை என்ற பொருள் கோட்பாட்டிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. வள்ளுவர் காட்டும் இறைவனும் சமணர்களின் அருகன் தீர்த்தங்கரர் நிலையும் எவ்வாறு தத்துவ ரீதியாக மோதுகின்றன என்பதை விரிவாக பார்ப்போம். ஆதிபகவன், உலகத்தின் மூலவர். திருக்குறளின் முதல் குறளே ஒரு மிகப்பெரிய தத்துவ போரை தொடங்குகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. குறள் 1. வள்ளுவம், எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ முதலாவது, அதுபோல இந்த உலகிற்கு ஆதிபகவன் முதலானவர், காரணமானவர். சமணமுரண். சமண தத்துவத்தின்படி உலகம் என்பது அனாதி, தொடக்கமும் முடிவும் இல்லாதது. இந்த உலகை படைக்கவோ அல்லது இயக்கவோ ஒரு கடவுள் தேவையில்லை என்பது அவர்கள் வாதம். ஆனால் வள்ளுவர் உலகத்திற்கு ஒரு முதல்வன் உண்டு என்கிறார். ஆதாரம்: பகவன் என்ற சொல் வைதிக மரபில் 6 குணங்களை உடைய இறைவனை குறிக்கும். சமணர்கள் ஆதிநாதர் என்று சொன்னாலும் அவர் உலகை படைத்தவரல்ல. ஆனால் வள்ளுவர் உலகவே அவரை முதலாக கொண்டது என்று கூறுவதன் மூலம் இறைவனை ஜகத்காரணன் ஆக மாற்றுகிறார். 2. இறைவன், உரிமையாளனும் ஆளுநனும். வள்ளுவர் கடவுளை குறிக்க பயன்படுத்தும் மற்றொரு சொல் இறைவன். இறை என்ற சொல்லுக்கு தங்கியிருப்பவர் என்றும் தலைவன் அல்லது அரசன் என்றும் பொருள். வள்ளுவம், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். குறள் 388. இங்கே அரசனை இறைவன் என்கிறார். அப்படியானால் மெய்யான இறைவன் என்பவன் அகில உலகையும் ஆளும் ஒரு பேரரசன் என்பது வள்ளுவர் கருத்து. சமணமுரண். சமணத்தில் அருகன் என்பவர் குரு அல்லது வழிகாட்டி மட்டுமே. அவர் உலகத்தை ஆளுபவரோ அல்லது விதியை மாற்றுபவரோ அல்ல. ஆனால் வள்ளுவர் இறைவனை ஒரு ஆளுநராக பார்க்கிறார். 3. வேண்டுதல் வேண்டாமை இலான். டிட்டாச்மெண்ட் வெர்சஸ் கிரேஸ். இறைவன் பற்றற்றவன் என்பதில் சமணமும் வள்ளுவமும் ஒத்துப்போகின்றன. ஆனால் அந்த இறைவனை வணங்குவதால் கிடைக்கும் பயனில் இருவரும் மாறுகிறார்கள். வள்ளுவம், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. குறள் 4. இறைவனின் அடியை சேர்ந்தால் துன்பம் நீங்கும் என்கிறார். ஆனால் சமணமுரண். சமணத்தில் அருகன் யாருக்கும் அருள் செய்வதில்லை. ஒருவன் தன் வினையால் மட்டுமே உயர முடியும். ஆனால் வள்ளுவர் இறைவனை பற்றிக் கொள்வது பற்று ஒருவனை வினைகளிலிருந்து விடுவிக்கும் என்கிறார். இது சரணாகதி, சரண்டர் எனும் வைதீக கோட்பாட்டிற்கு மிக நெருக்கமானது. பிறவி பெருங்கடல், இறைவனின் அருள் எனும் தோணி. வள்ளுவர் பிறவியை ஒரு பெருங்கடலாக உருவகப்படுத்துகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடிசேரா தார். குறள் 110. விளக்கம்: இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பார்கள், சேராதவர்கள் கடக்க முடியாது. தத்துவமுரண். சமணத்திலும் புத்தத்திலும் பிறவியை கடக்க தர்மம் அல்லது அறிவு, ஞானம்தான் முக்கியம். அங்கே கடவுளின் துணை தேவையில்லை. ஆனால் வள்ளுவர் இறைவனின் அடி என்ற ஒன்று இல்லாமல் பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபட முடியாது என்கிறார். இது கடவுளை ஒரு மீட்பராக முன்னிறுத்துகிறது. மலர்மிசை ஏகினான் என்ற சொல்லை வைத்து பலர் வள்ளுவரை சமணர் என்பார்கள். அருகன் மலர்மேல் எடப்பவர் என்பதால். ஆனால் வைதீக மரகில் இதயம் எனும் தாமரை மலரில் இறைவன் வீற்றிருப்பான், தகரவித்யா என்ற கருத்து மிகவும் பழமையானது. வள்ளுவர் பார்வை, மனத்துக்கண் மாசிலனாதல் என்று சொல்பவர் அந்த தூய மனமாகிய மலரில் இறைவன் இருப்பதைத்தான் மலர்மிசை ஏகினான் என்கிறார். இது புறச்சடங்குகளை விட அக வழிபாட்டை வலியுறுத்தும் உபநிடதக் கொள்கை. முடிவுரை: வள்ளுவர் காட்டும் கடவுள் ஒரு சமூக அல்லது தத்துவ ஆசிரியராக மட்டுமில்லாமல் உலகை தோற்றுவித்தவராகவும் உயிர்களை காத்து அருள் புரியும் பரம்பொருளாகவும் விளங்குகிறார். சமணர்கள் தான் என்ற முயற்சியால் மட்டுமே உயர முடியும் என்றபோது வள்ளுவர் அந்த முயற்சிக்கு இறைவனின் அருள் எனும் அஸ்திவாரத்தை போட்டார். இதுவே அவர் சமண புத்த மதங்களிலிருந்து தத்துவ ரீதியாக வேறுபடும் மிக உயரிய இடமாகும். அந்தணன் என்ற சொல்லை திருவள்ளுவர் எப்படி கையாளுகிறார் என்பதையும், அது சமண புத்த மதங்களின் பார்வையிலிருந்து எப்படி மாறுபடுகிறது என்பதையும் விரிவாக காண்போம். திருவள்ளுவர் காட்டும் அந்தணன். ஒரு விரிவான ஆய்வு. திருக்குறளில் அந்தணன் என்ற சொல் நேரடியாகவும்
அந்த பிரிவினரின் செயல்பாடுகள் வேதம் ஓதுதல் ஆப்பயன் மறைமுகமாகவும் பல இடங்களில் வருகின்றன. வள்ளுவரின் பார்வை தனித்துவமானது. அது பிறப்பை கடந்து பண்பைச் சொன்னாலும் வைதீக மரபின் சில விழுமியங்களை அப்படியே தக்க வைத்துக் கொள்கிறது. 1. அந்தணன். ஒரு பண்பிரீதியான வரையறை. வள்ளுவர் அந்தணர்களுக்கு வழங்கும் மிகச்சிறந்த இலக்கணம் 30வது குறளில் உள்ளது. அந்தணர் என்போர் அறவோர் மற்று எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இதன்படி எல்லா உயிர்களிடத்தும் செம்மையான அருளைக் கொண்டு நடப்பவர்களே அந்தணர்கள். இங்கே அவர் அந்தணன் என்பதை ஒரு சாதியாகச் சொல்லாமல் அறவோர் என்ற உயரிய தகுதியாக மாற்றுகிறார். 2. இறைவனே அந்தணன். கடவுள் வாழ்த்தில் இறைவனை அறவாழி அந்தணன் என்று அழைக்கிறார். அறமாகிய கடலை உடைய அந்தணன் என்பது இதன் பொருள். ஒரு மதத்தின் தலைவனையோ அல்லது தீர்த்தங்கரரையோ அந்தணன் என்று அழைக்கும் வழக்கம் சமண புத்த மதங்களில் கிடையாது. இது இறைவனை வேத முதல்வன் என்று அழைக்கும் வைதீக மரபின் தொடர்ச்சியாகும். 3. அந்தணன் நூலும் வேதமும் பசுவும். இங்கேதான் வள்ளுவர் சமண புத்த மதங்களிலிருந்து முற்றிலும் பிரிந்து நிற்கிறார். ஆப்பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். குறள் 560. ஒரு நாட்டின் அரசன் முறை தவறி ஆட்சி செய்தால் அந்த நாட்டில் பசுக்கள் பால் தராது, அறுதொழிலோர் எனப்படும் அந்தணர்கள் தங்களுக்குரிய நூல்களை மறந்துவிடுவார்கள் என்கிறார். ஆதாரம்: சமணமோ புத்தமோ ஒருபோதும் வேதங்களை நூல்களை நாட்டின் அறத்தின் அடையாளமாக கருதாது. ஆனால் வள்ளுவர் அந்தணர்கள் வேதம் ஓதுவதும் பசுக்கள் பால் தருவதும் ஒரு நாட்டின் செழிப்பிற்கு மிக முக்கியம் என்கிறார். இது கோபிராமணா என்ற வைதீக கோட்பாட்டின் நேரடி பிரதிபலிப்பாகும். புத்தம் மற்றும் சமண மதங்களில் அந்தணன் ஒரு ஒப்பீடு. புத்தமும் சமணமும் அந்தணர் பிராமண மேலாதிக்கத்தை எதிர்த்து தோன்றிய மதங்கள். எனவே அந்தச் சொல்லை அவர்கள் கையாண்ட விதம் ஒரு மறுதலிப்பு போக்கை கொண்டது. 1. புத்த மதம். தம்மபதா பிரம்மணவக்கா. புத்தர் அந்தணர்களைப் பற்றி பேசும்போது சடங்குகளை செய்பவர்களை கடுமையாகச் சாடுகிறார். பார்வை: சடை வளர்ப்பதாலோ குலத்தாலோ பிறப்பாலோ ஒருவன் அந்தணனாவதில்லை. யாரிடம் உண்மையும் தர்மமும் இருக்கிறதோ அவரே அந்தணன் என்கிறார் புத்தர். வேறுபாடு: புத்தர் அந்தணர்களை ஒரு வர்க்கமாகச் சாடி புதிய தர்மத்தை உருவாக்க முயன்றார். ஆனால் வள்ளுவர் அந்தணர்களின் தொழிலான வேதம் ஓதுதலை அறுதொழில் என்று நாட்டின் அறத்தோடு இணைத்து பேசுகிறார். புத்தர் வேதங்களை நிராகரித்தார். வள்ளுவர் வேதங்களை அறநூல்களாக அங்கீகரிக்கிறார். 2. சமண மதம். நீலகேசி, நாலடியார் போன்றவை. சமணம் அந்தணன் என்ற சொல்லை துறவிகளை குறிக்க பயன்படுத்தியது. பார்வை: சமண தத்துவத்தின்படி வேள்வி செய்பவர்கள் அந்தணர்கள் அல்ல, உயிர்கொலை செய்யாத துறவிகளே அந்தணர்கள் என்கிறது. வேறுபாடு: சமணம் யாகங்களை மிக கடுமையாக எதிர்த்தது. வள்ளுவர் அவிசொரிந்து 1000 வேட்டலின் என்று யாகத்தை விட கொல்லாமை சிறந்தது என்று சொன்னாலும் மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் என்று அந்தணர்கள் வேதம் ஓதுவதை ஒரு கடமையாகவே பதிவு செய்கிறார். அதாவது வேத மரபை சீர்திருத்த முயல்கிறாரே தவிர சமணத்தைப் போல அதை வேரோடு அறுக்க முயலவில்லை. ஏன் வள்ளுவர் இவர்களிடமிருந்து வேறுபடுகிறார்? வள்ளுவர் முன்வைக்கும் அந்தணன் என்ற தத்துவம் சமண புத்த மதங்களிலிருந்து கீழ்க்கண்ட புள்ளிகளில் மாறுபடுகிறது. 1. வேத அங்கீகாரம். சமணமும் புத்தமும் வேதங்களை அறியாமை என்கின்றன. வள்ளுவர் வேதங்களை நூல் என்று மதிப்பதோடு அரசன் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்றால் இந்த நூல்கள் அழியும் என்று கவலைப்படுகிறார். அறுதொழில். அந்தணர்களுக்குரிய ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் ஆகிய 6 தொழில்களை வள்ளுவர் ஏற்றுக்கொள்கிறார். சமண புத்த மதங்களில் வேட்டல், யாகம் செய்தல் மற்றும் வேட்பித்தல் என்பது கிடையவே கிடையாது. சமூக கட்டமைப்பு. சமணமும் புத்தமும் அந்தணர்களை சமூக படிநிலைக்கு வெளியே தள்ள முயன்றன. வள்ளுவர் அந்தணர்களை சமூகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக வைத்து அவர்கள் ஒழுக்கம் தவறினால் என்ன நடக்கும் என்று எச்சரிக்கிறார். முடிவுரை. வள்ளுவர் காட்டும் அந்தணன் என்பவன் வைதீக மரபின் வேதங்களையும் சடங்குகளையும் உள்வாங்கிக் கொண்டு அதே சமயம் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூணும் உயரிய அறத்தை பின்பற்றுபவன். இது சமூகத்தை முற்றிலுமாக துறக்கச் சொல்லும் சமண பார்வையிலிருந்தும் வேதங்களைச் சாடும் புத்த பார்வையிலிருந்தும் முற்றிலும் வேறானது. திருக்குறளில் வேதம் அல்லது மறை பற்றிய குறிப்புகள் மிக நுணுக்கமானவை.
சமண மற்றும் புத்த மதங்கள் வேதங்களை முழுமையாக நிராகரித்த நாத்திக, அதாவது வேத மறுப்பு மரபுகள். ஆனால் திருவள்ளுவர் வேதங்களை அணுகும் முறை முற்றிலும் வேறானது. அவர் வேதங்களை சாடவில்லை, மாறாக ஒரு நேர்மையான சமூக கட்டமைப்பில் வேதக்கல்விக்கு உரிய இடத்தை அவர் வழங்குகிறார். திருக்குறள் முழுவதையும் ஆராய்ந்து வேதம் குறித்து அவர் முன்வைக்கும் கருத்துக்களை கீழே காணலாம். 1. வேதத்தை ஓத்து மற்றும் நூல் என அங்கீகரித்தல். வள்ளுவர் வேதங்களை நேரடியாக ஓத்து என்றும் நூல் என்றும் குறிப்பிடுகிறார். மரப்பினும் ஓத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். குறள் 134. பொருள்: அந்தணன் தான் கற்ற வேதத்தை ஓத்து என வாய்மொழியாக கற்கப்படுவதை மறந்துவிட்டால் கூட மீண்டும் அதைக் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவன் தன் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அவனது குலச்சிறப்பு அழிந்துவிடும். தத்துவ வேறுபாடு: இங்கே வள்ளுவர் வேதக் கல்வியை ஒரு தகுதியாகவே பார்க்கிறார். புத்த சமண மதங்களில் வேதம் ஓதுதல் என்பதே வீணான செயல் என்று கருதப்பட்டது. ஆனால் வள்ளுவர் வேதக்கல்வியை விட ஒழுக்கம் மேலானது என்று கூறுகிறாரே தவிர வேதக்கல்வியே தேவையில்லை என்று சொல்லவில்லை. 2. அரசின் கடமையும் வேதப் பாதுகாப்பும். வள்ளுவர் ஒரு நாட்டின் நல்லாட்சிக்கும் வேதங்கள் தடையின்றி ஓதப்படுவதற்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பை நிறுவுகிறார். பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவானெனின். குறள் 560. பொருள்: அரசன் குடிமக்களை காக்கத் தவறினால் பசுக்கள் பால் தருவது குறையும். அறுதொழில் செய்யும் அந்தணர்கள் தங்கள் நூல்களை மறந்துவிடுவார்கள். தத்துவ வேறுபாடு: சமணமோ புத்தமோ வேதங்கள் மறைவது பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை. மாறாக அவை அழிய வேண்டும் என்றே கருதின. ஆனால் வள்ளுவர் ஒரு நல்லாட்சியில் வேதம் ஓதுதல் நூல் தடையின்றி நடக்க வேண்டும் என்று விரும்புவது அவர் வைதீக சமூக கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்துகிறது. 3. அறத்தின் அடிப்படையாக வேதம். வள்ளுவர் செங்கோல் ஆட்சியைப் பற்றி கூறும்போது அந்தணர்களின் நூலையும் அறத்தையும் ஒன்றாக இணைத்து பேசுகிறார். அந்தணர் நூலும் அறமும் நிலைப்பதே மன்னவன் கோல் நோக்கி உண்டு. குறள் 543. பொருள்: அந்தணர்களின் வேத நூலும் உலகில் நிலைபெற வேண்டிய அறமும் அரசனது செங்கோலை சார்ந்தே இருக்கின்றன. முக்கியத்துவம்: மறை அல்லது வேதம் என்பது அறத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று என்பது வள்ளுவர் துணிபு. இது வேதங்களை அஞ்ஞானம் என்று அழைத்த சமண புத்த மதங்களுக்கு நேரடி தத்துவச் சவாலாகும். சமண புத்த மதங்களுடன் ஒரு நேரடி ஒப்பீடு. திருவள்ளுவர் வேதத்தை எப்படி கையாளுகிறார் என்பதையும் பிற மதங்கள் எப்படி அணுகின என்பதையும் இங்கே காணலாம். அம்சம்: திருவள்ளுவர் வள்ளுவம், சமணம் அல்லது புத்தம். வேதத்தின் மதிப்பு: அறத்தின் ஒரு பகுதியாகவும் ஓத்து, அதாவது சிறந்த கல்வியாகவும் மதிக்கிறார். வேதங்கள் பொய்யானவை மற்றும் தேவையற்றவை என நிராகரித்தன. வேத அறிஞர்கள் அவர்கள் ஒழுக்கம் தவறக்கூடாது என அறிவுறுத்துகிறார், கௌரவம் தருகிறார். அவர்களை சடங்குவாதிகள் என்றும் ஏமாற்றுக்காரர்கள் என்றும் சாடின. அரசு வேதம் தொடர்பு: அரசன் வேதத்தை காக்க வேண்டும் என்கிறார். அரசு வேதச் சடங்குகளை புறக்கணிக்க வேண்டும் என்றன. வேதமொழி எழுத்தறியா மறை, அதாவது மறைபொருளானது என்ற உயரிய நிலையில் பார்க்கிறார். மொழியை ஒரு தடையாக கருதின. மக்கள் மொழியிலேயே பாலி பிராகிருதம் என்ற மொழியிலே போதித்தன. முடிவுரை: வள்ளுவர் ஒரு வேத சீர்திருத்தவாதி. வள்ளுவர் வேதங்களை சமணர்களைப் போல எதிரியாக பார்க்கவில்லை. மாறாக வேதங்களை ஒரு சமூகத்தின் அறிவுத்தூணாக ஏற்றுக்கொண்டு அந்த அறிவை விட ஒழுக்கம் முக்கியம் என்று வலியுறுத்துகிறார். புத்த மதம் வேதங்களை அடியோடு அறுத்தெறிய முயன்றது. ஆனால் வள்ளுவர் வேதங்களை அறத்தோடு இணைத்து செம்மைப்படுத்த முயன்றார். இதுவே அவர் சமண புத்த மதங்களிலிருந்து தத்துவ ரீதியாக வேறுபடும் மிக முக்கியமான புள்ளி. திருக்குறளில் வேள்வி யாகம் குறித்த பார்வை மிகவும் நுணுக்கமானது. சமண மற்றும் புத்த மதங்கள் வேள்விகளை உயிர்கொலை செய்யும் களம் என்று கருதி அவற்றை அடியோடு வெறுத்தன. ஆனால் திருவள்ளுவர் வேள்விகளை அணுகும் விதம் ஒரு தத்துவத்தை விட மற்றொன்று சிறந்தது என்று காட்டும் உயர்வு நவிர்ச்சி முறையிலானதே தவிர
வேள்வியையே முற்றிலுமாக நிராகரிக்கும் நாத்திக முறை கிடையாது. வள்ளுவர் வேள்வியைப் பற்றி பேசும் முக்கியமான இடங்களையும் அவை சமண புத்த மதங்களிலிருந்து எப்படி வேறுபடுகின்றன என்பதையும் கீழே காணலாம். 1. 1000 வேள்விகளை விட உயர்ந்தது. குறள் 259. வள்ளுவர் வேள்வியை குறிப்பிடும் மிக முக்கியமான குறள் இது. அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. இந்த குறளில் நெய்யையும் மற்ற பொருட்களையும் நெருப்பில் சொரிந்து 1000 வேள்விகளை செய்வதை விட ஓர் உயிரைக் கொன்று அதன் ஊனை உண்ணாமல் இருப்பது நல்லது என்கிறார். தத்துவமுரண். சமணர்கள் இந்த குறளை தங்கள் பக்க நியாயத்திற்காக பயன்படுத்துவர். ஆனால் வள்ளுவர் இங்கே ஒரு ஒப்பீட்டை கையாளுகிறார். 1000 வேள்விகள் என்பது ஒரு மிகப்பெரிய புண்ணிய காரியமாக கருதப்பட்டது. அந்த புண்ணியத்தை விட புலால் மறுத்தல் பெரிய புண்ணியம் என்கிறார். வேறுபாடு. ஒன்றை பெரியது என்று சொல்வதற்காக மற்றொன்றை பயன்படுத்துவது வைதிக மரபில் வழக்கமான ஒன்று. உதாரணமாக 1000 பசுக்களை தானம் செய்வதை விட ஒரு உண்மை பேசுவது சிறந்தது என்று சொல்வது போல. சமணமோ புத்தமோ வேள்வியை ஒரு புண்ணியமாகவே ஒப்புக்கொள்ளாது. ஆனால் வள்ளுவர் வேள்வியை புண்ணியத்தின் ஒரு அளவுகோலாக வைத்து அதைவிட அறம் சிறந்தது என்கிறார். 2. அந்தணரின் 6 தொழில்கள். குறள் 560. நாம் ஏற்கனவே ஆபயன் குன்றும் குறளில் பார்த்த அந்தணர்களின் அறுதொழிலோர் நூல் பற்றி குறிப்பிடுகிறார். அந்தணர்களுக்குரிய 6 தொழில்களில் வேட்டல் மற்றும் வேட்பித்தல் ஆகியவை மிக முக்கியமானவை. ஆதாரம். ஒரு அரசன் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்றால் அந்தணர்கள் வேள்வி செய்ய மாட்டார்கள், நூல் மறப்பர் என்று வள்ளுவர் கவலைப்படுகிறார். வேறுபாடு. சமண புத்த மதங்கள் வேள்வி தொழிலையே ஒரு பாவமாக கருதின. ஆனால் வள்ளுவர் வேள்வி செய்வோரை அறவோர் என்று கருதுவதோடு அவர்கள் தங்கள் கடமையை தவறாமல் செய்வது ஒரு நாட்டின் செழிப்பிற்கு அவசியம் என நிறுவுகிறார். 3. விருந்தோம்பலை வேள்வி என உயர்த்துதல். குறள் 94. வள்ளுவர் வேள்வி என்ற சொல்லை ஒரு புனிதமான சடங்காக ஏற்றுக்கொண்டதால்தான் விருந்தோம்பல் என்ற சமூக அறத்திற்கு விருந்தினர் வேள்வி என்று பெயரிடுகிறார். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். குறள் 92 மற்றும் வேள்வியோடு தொடர்புடைய பிற குறிப்புகள். பொருள். வீட்டிற்கு வரும் விருந்தினரை உபசரிப்பதை ஒரு யாகம் வளர்ப்பதற்கு இணையாக வள்ளுவர் கருதுகிறார். முக்கியத்துவம். ஒரு பொருளை துச்சமாக கருதுபவர் அதன் பெயரை ஒரு நற்செயலுக்கு சூட்டமாட்டார். வேள்வியின் புனிதத்தை அவர் மதித்ததால்தான் இல்லறத்தானின் கடமையை வேள்வி என்று அழைக்கிறார். சமண புத்த மதங்களுடன் அடிப்படை தத்துவப் போர். வள்ளுவரின் வேள்வி பார்வை பின்வரும் 3 புள்ளிகளில் சமண புத்த மதங்களை அடியோடு மறுக்கிறது. யாகத்தின் பயன். சமணமும் புத்தமும் யாகம் செய்வதால் எந்த பயனும் இல்லை, அது வெறும் மூட நம்பிக்கை என்கின்றன. ஆனால் வள்ளுவர் யாகத்தின் புண்ணியத்தை ஒரு அளவுகோலாக கொள்கிறார். குறள் 259. சடங்கு விசஸ் ஒழுக்கம். சமணம் சடங்குகளை தீமையாக பார்க்கிறது. வள்ளுவர் சடங்குகளை விட ஒழுக்கம் சிறந்தது என்கிறார். குறள் 134. சிறந்தது என்று சொல்லும்போதே முதலாவது நல்லது என்ற அங்கீகாரம் அங்கே மறைமுகமாக உள்ளது. மறைபொருள். வேள்விக்களத்தில் அவி எனும் உணவை சொரிவதை அவர் ஒரு புண்ணியச் செயலாகவே பதிவு செய்கிறார். இது வேத மரபின் யக்ஞா தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாகும். முடிவுரை. வள்ளுவர் வேள்விகளை செய்யும் அந்தணர்களை மதிக்கிறார். வேள்வி நூல்களை போற்றுகிறார். அதே சமயம் உயிர்கொலை கலந்த வேள்விகளை விட அருளுடைமை சிறந்தது என்று உபநிடத காலத்து சிந்தனையை முன்வைக்கிறார். அவர் வேள்வியை மறுக்கவில்லை, வேள்விக்கு ஒரு மேலான அறத்தை இலக்காக வைக்கிறார். இதுதான் சமணர்களின் முழுமையான எதிர்ப்பு என்ற நிலையிலிருந்து வள்ளுவரை பிரிக்கிறது. திருக்குறளில் தேவர் மற்றும் புத்தேளுலகம் தேவலோகம் பற்றிய குறிப்புகள் அந்த நூல் ஒரு நாத்திக அல்லது உலக மறுப்பு சமயம் சார்ந்ததல்ல என்பதை மிக தெளிவாக நிரூபிக்கின்றன. சமண மற்றும் புத்த மதங்களில் தேவர்கள் என்பவர்கள் கர்ம வினைக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் துறவிகளுக்கு கீழானவர்கள் என்றும் கருதப்பட்டனர். ஆனால் வள்ளுவர் தேவர்களையும் தேவலோகத்தையும் ஒரு உயரிய அங்கீகாரத்துடன் அணுகுகிறார். 1. தேவர். வள்ளுவர் வழங்கும் இலக்கணம். வள்ளுவர் தேவர் என்ற சொல்லை 2 விதமாக கையாளுகிறார்.
ஒன்று உயரிய நிலையில் உள்ள தெய்வங்களைக் குறிக்க, மற்றொன்று மனிதர்களுக்கு ஒரு ஒப்பீடாக. தேவரனையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்து ஒழுகலான். குறள் 1073. இந்த குறளில் கயவர்களை தேவர்களுக்கு ஒப்பிடுகிறார். தேவர்கள் தாங்கள் விரும்பியதை செய்யும் சுதந்திரம் கொண்டவர்கள், சுயாதீனமானவர்கள். அதேபோல கயவர்களும் எதற்கும் கட்டுப்படாமல் தங்களுக்கு தோன்றியதை செய்வார்கள் என்கிறார். இங்கே தேவர்கள் என்பவர்கள் தடை ஏதும் இல்லாத மேலான ஆற்றல் கொண்டவர்கள் என்ற வைதீக பார்வையை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். அதேபோல் வான்வாழ் தேவர்களுக்கு மழையினால் கிடைக்கும் உணவை பற்றி பேசும்போது, சிறப்பொட பூசனை செல்லாது வானோர்க்கு ஈண்டுமேல் வான் வழங்காது எனின். குறள் 18. மழை பெய்யவில்லை என்றால் மண்ணுலகில் மனிதர்கள் தரும் பூசனை மற்றும் அவி உணவு வானுலக தேவர்களுக்கு செல்லாது என்கிறார். சமண மற்றும் புத்த முரண். சமண மதத்தில் ஒருவன் தேவனாக பிறப்பது என்பது மோட்சமல்ல, அது மீண்டும் பிறப்பதற்கான ஒரு இடைக்கால தங்குமிடம் மட்டுமே. ஆனால் வள்ளுவர் இல்லறத்தின் உச்சபட்ச வெற்றியாக தேவநிலையை முன்வைக்கிறார். 2. புத்தேளுலகம், அறத்தின் இலக்கு. வள்ளுவர் தேவலோகத்தை பல இடங்களில் புத்தேளுலகம் என்று அழைக்கிறார். இல்லறத்தில் அறம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த வெகுமதியாக இதை அவர் கருதுகிறார். புத்தேளுலகத்து ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. குறள் 213. உலக நடைமுறை அறிந்து உதவி செய்பவர்களுக்கு, அதாவது ஒப்புரவுக்கு, தேவலோகத்திலும் இந்த உலகத்திலும் இதைவிட மேலான நற்பேறு எதுவும் இல்லை என்கிறார். வழுவாது இல்வாழ்க்கை ஆற்றின் அவன் பெறல் எவ்வெவற்றுள் எல்லாம் தலை. குறள் 47. இல்வாழ்க்கையை சரியாக வாழ்பவன் தேவர்களோடு ஒப்பிடப்படுகிறான். குறிப்பாக 50வது குறளில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார். சமண மற்றும் புத்த முரண். சமண மதத்தில் ஒருவன் தேவனாக பிறப்பது என்பது மோட்சமல்ல, அது மீண்டும் பிறப்பதற்கான ஒரு இடைக்கால தங்குமிடம் மட்டுமே. ஆனால் வள்ளுவர் இல்லறத்தின் உச்சபட்ச வெற்றியாக தேவநிலையை முன்வைக்கிறார். 3. வானுலகம் மற்றும் தெய்வங்கள். வள்ளுவர் வானகம் என்ற சொல்லை பல இடங்களில் பயன்படுத்துகிறார். மறந்தும் பிறன்கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. குறள் 204. தீயவை செய்பவனுக்கு அறமே தண்டனை கொடுக்கும் என்று கூறும் வள்ளுவர், நற்செயல் புரிபவர்களுக்கு வானகம் பரிசாகக் கிடைக்கும் என்கிறார். சமண புத்த மதங்களிலிருந்து இது எப்படி முற்றிலும் வேறுபடுகிறது? 1. வழிபாட்டு உரிமை. சமணத்தில் தேவர்கள் மனிதர்களை வழிபட வேண்டும், தீர்த்தங்கரர்களை தேவர்கள் வணங்குவர். ஆனால் வள்ளுவத்தில் மனிதர்கள் தேவர்களுக்கு பூசனை செய்ய வேண்டும். குறள் 18. இது வேதகால வழிபாட்டு முறையை வழிமொழிகிறது. 2. அவி உணவு. தேவர்கள் அவி உணவை உட்கொள்பவர்கள் என்பதை வள்ளுவர் அங்கீகரிக்கிறார். சமணமோ புத்தமோ உருவ வழிபாட்டையோ அல்லது சடங்கு வழிபாட்டையோ இவ்வளவு வெளிப்படையாக தேவர்களோடு இணைத்து பேசியது இல்லை. 3. தெய்வநிலை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இக்கோட்பாடு மனிதன் தன் அறத்தால் தெய்வநிலைக்கு உயர முடியும் என்கிறது. சமணத்தில் இது அருகநிலை. ஆனால் வள்ளுவர் பயன்படுத்துவது தெய்வம் மற்றும் தேவர் என்ற வைதிக சொற்களை. 4. இயற்கை நீதியை தாண்டிய சக்தி. வள்ளுவர் தெய்வம் என்பதை ஒரு ஆளுமையுள்ள சக்தியாக பார்க்கிறார். குறள் 619. தெய்வத்தான் ஆகா எனினும். சமணத்தில் இயற்கை விதியே எல்லாம். அங்கே தனிப்பட்ட ஒரு கடவுளோ அல்லது தேவனோ விதியை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் வள்ளுவர் முயற்சியையும் தெய்வத்தையும் நேருக்கு நேர் நிறுத்திப் பார்க்கிறார். முடிவுரை: வள்ளுவர் காட்டும் தேவர் மற்றும் புத்தேளுலகம் என்பது வெறும் கற்பனை உலகங்கள் அல்ல, அவை அறம் செய்பவர்களுக்கான அங்கீகாரம். சமணர்கள் உலகத்தை துச்சமாக கருதினர், தேவலோகத்தையும் ஒரு பொன் விலங்கு என்று சொன்னார்கள். ஆனால் வள்ளுவர் வானகம் எய்துவதை சிறப்பான ஒன்றாக போற்றுகிறார். இது வள்ளுவர் ஒரு வைதீக அறவியலை சார்ந்தவர் என்பதற்கான வலுவான சான்றாகும்.